இம்மானுவேல் விக்டரி ஏஜி சபை வழங்கும் வெற்றியின் ஜீவியம். இது வெற்றியின் ஜீவியம், வெற்றியின் ஜீவியம், இது வெற்றியின் ஜீவியம், வெற்றியின் ஜீவியம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்தரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வெற்றியின் ஜீவியம் நிகழ்ச்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், கடைசி வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதி அந்த நிருபத்தை அவன் முடிக்கும் போது சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கணும், ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருக்கணும், ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் கைவிடுவதும் இல்லை. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு பயம் தேவையில்லைங்க. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நாம் பாரமடைய வேண்டிய அவசியமே இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார்ல, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னாரே. அவர் உங்களோடு கூட இருப்பாராக. பிள்ளைகளை, நம்மோடு கூட அவர் எப்பவும் இருக்கணும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும், அவருடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்கணும், அவருடைய ஆலோசனை நம்மோடு கூட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்களாலும் சரிதான், ஒரு ஆவிக்குரிய காரியங்களாலும் சரிதான், எல்லா நிலைகளிலும் நாம் கனப்படுத்தப்பட்டவர்களாக, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமுடையவர்களாக, மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மோடு கூட நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே அநேக சத்தியங்கள் அங்கே எழுதப்படுகிறது. அங்கே அநேக சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று, முதலாவது, அவர் நம்மோடு கூட, உங்களோடு கூட, நம் அனைவரோடு கூட இருக்கும்படிக்கு, முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாய் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசுவை அனுப்பி வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வந்தவர் மாத்திரமல்ல, 3.5 ஆண்டு காலங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து அந்த 3.5 ஆண்டு கால முடிவிலே பிதா எதற்காக இந்த உலகத்தில் என்னை அனுப்பினாரோ அந்த அனுப்பின நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். கல்வாரி சிலுவைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அநேக பாடுகள், வேதனைகள். இன்றைக்கும் சில வேளைகளிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக தேவ ஊழியர்கள் பாடுபடுகிறதை பார்க்கிறேன், அடிக்கப்படுகிறதை பார்க்கிறேன், ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கடந்த நாளிலே கூட ஒரு ஊழியக்காரரை பிடித்து பயங்கரமான உருட்டு கட்டைகளினாலே அவருடைய இடது பக்க ஷோல்டரை அடித்து உடைத்தார்கள், முகத்தை அடித்தார்கள். ரத்தம் அவருடைய சரீரத்தில் அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறது. கடினமாக அவர்களை அடித்தார்கள். வாலிபர்கள், அவர்கள் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கடினமாய் அடிக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கே வேதனையாயிருந்தது. ஆண்டவரே, இவர்களை இரட்சியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் இன்றைக்கு அநேகர் அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உங்கள் பாவத்துக்காக, எனக்காக, என் பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். கடைசியாக அவரை சாகடித்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் உங்கள் மேலும் என்னுடைய மேலும் வைத்த அன்பின் நிமித்தமே 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு கூட எழுந்த இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்திலே நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் தன்னை நிரூபித்து காண்பித்தார். 40 உயிர்த்தெழுந்த 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் விதமாய் கஷ்டப்படுகிறார்கள், இந்த பிள்ளைகள் விதமாய் வேதனைப்படுகிறார்கள், பாவத்தில் சிக்கி இருக்கிறார்கள். எப்படியாயிலும் இவர்களை ஒம்பக்கமாய் இழுத்து கொள்ளும். அதான் வேதம் சொல்கிறது, நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டா தேவனிடத்தில் என்னிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு இவர்களை பக்கமாக இழுத்து கொள்ளும், இந்த ராஜ்யத்துக்காக இழுத்து கொள்ளும். இவர்கள் செய்கிற தவறுகளை நீர் பாராதிரும், இவர்கள் செய்கிற குற்றங்களை நீர் பாராதிரும். இவர்கள் என்னுடைய பிள்ளை, இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன். எப்படி ஆயிலும் இவர்களையும் பக்கமாய் கொண்டு வாழ்ந்துரும். பரிந்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலான அனுபவங்கள், மேலான ஆவிக்குரிய ஸ்தானங்கள், மேலான தன்மைகள், இவைகளை நீங்களும் நானும் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை தேடணுங்க. இன்னைக்கு அநேகவெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுறதில்லை. நம்முடைய சுய எண்ணங்களுக்கு தான் இடம் கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொடுக்கிறான். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். அதுக்கு பின்பு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுப்பதில்லை. தேட வேண்டிய நாட்களில் தேடுவதில்லை.
ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும் என்று சொன்னார். சமாதானத்துக்கேற்றவைகளை தேடுங்கள். உன் வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கேற்றவைகளை தேடுங்கள். உன் வாழ்க்கை நிம்மதிக்கேற்ற காரியங்களை தேடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியத்துக்காக அவரை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அடுத்த வசனமும் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். தேடு முதலாவது, அதுக்கப்புறம் நாடுங்கள். பூமியில கிடந்து தேடிட்டு கிடக்காத. பூமியில தேடுகிற அநேகர் பூமிக்குரிய நன்மைகளை தான் தேடுவார்கள். எப்படி இந்த பூமியில புகழ்ச்சியோடு வாழ்வது, பெருமையோடு வாழ்வது, மகிழ்ச்சியோடு வாழ்வது, எப்படி பல இடங்களை வாங்கி நான் பெரியவன் என்று நிரூபிப்பது, எப்படி பணங்களை சம்பாதிப்பது, எப்படி மாடி மேல மாடி வீடுகளை கட்டி என்னுடைய வீட்டின் பெருமையை நிலைநாட்ட முயற்சி எடுப்பது. படித்து நிறைய படித்துக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாது, எதற்காக பணம் சேர்க்கிறார்கள் என்று தெரியாது. வாழ்கிறது கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில வாழ போறோம். எதுக்காக வாழ போறோம்னே நமக்கு தெரியாது, எதற்காக ஜீவிக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. ஆனா பெருமையா வாழணும், பெயர் புகழோடு வாழணும், 4 பேர் என்ன கையெடுத்து கும்பிடணும், என் வீட்டை பார்த்து மற்றவர் ஆச்சரியப்படணும், நான் வைத்திருக்கிற பல லட்சம் விலை மதிப்புள்ள காரை பார்த்து ஆச்சரியப்படணும். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேட வேண்டிய ஒன்று இயேசு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரை நாடி கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி நாடி அவரை பின்பற்றுவீர்கள் என்றால் அவர் உங்களை சகல நிலைகளிலும், உலகப்பிரகான சூழ்நிலைகளிலும், ஆவிக்குரிய மனநிலைகளிலும் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், உங்களோடு என்னென்னைக்கும் இருக்க வேண்டுமானால் முதலாவது அவரை தேடுங்கள், 2வது அவரை நாடுங்கள், 3வது ஆகையால் விபச்சாரம், 5ஆம் வசனம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அழகா சொல்றார். நான் உங்களோடு கூட இருக்கணும்னா உலகத்துக்குரியதான அசுத்தங்கள், உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் அவைகளை அழித்து போட வேண்டும். சிலுவையிலே அறைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாக வேண்டும். பாவத்துக்குரிய எண்ணங்கள், பாவத்திற்குரிய சுபாவங்கள், பாவத்திற்கேற்றுவான கிரியைகள், பாவத்திற்கு ஏதுவான பார்வைகள், பாவத்திற்கு ஏதுவான உங்களுடைய வாயின் வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், இவைகள் எல்லாம் சிலுவையிலே அறைந்து அழித்து விடுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி ஒழிச்சிடணும். சில பட்டியல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே மாம்சத்துக்குரிய கிரியைகளை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கசப்பான ஒரு இருதயம், பகை போன்ற உணர்வுகள்,
அடுத்தவர்கள் முன்னேறும் பொழுது உங்களுக்குள் உண்டாகிற காய்மகாரத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மற்றவர்களை பார்க்கும்போது நன்றாக வஸ்திரம் எடுத்து விட்டால் எரிச்சலின் ஆவிகள், இவைகளெல்லாம் மாம்சத்துக்குரியவைகள் பிள்ளைகளே. இவைகளெல்லாம் நாம் அழித்தாக வேண்டும். அத சொல்லுகிறார், உங்கள் அவயங்களை, இவைகளை உண்டு பண்ணுகிற, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அந்த எண்ணங்களை அழித்து போடுங்கள், அந்த சிந்தனைகளை அழித்து போடுங்கள், அந்த உணர்வுகளை அழித்து போடுங்கள். அப்படி நீங்கள் அழித்து போடும் பொழுது பரிசுத்த தேவனாக இருக்கிற நான் உங்களோடு கூட இருப்பேன். பரிசுத்த தேவனாக இருக்கிற நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன். நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா, ஆண்டவர் என்னென்னைக்கு நம்மோடு கூட அவர் வாழ வேண்டுமானால் விட வேண்டியவைகளை நாம் விட்டுதானாக வேண்டும். உதற வேண்டிய காரியத்தை உதறிதானாக வேண்டும். தவறான நட்பு இருக்குமானால் விட்டுதான் ஆகணும். வாலிப தம்பி தங்கச்சி, தவறான நட்புகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நடத்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை விட்டுவிடுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது மனநிறைவை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோடு கூட இருப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிப்பாராக. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும் என்று நாங்கள் ஆசித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வார்த்தையின்படி இயேசுவோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் மேன்மையாய் வாழ்வீர்கள் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தகப்பன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஒரு நன்மை குறைவிடாதபடிக்கு இவர்களை நீர் கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை தங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக, தொழிலின் ஆசீர்வாதத்திற்காக, உள்ள சரீரத்தினுடைய சுகத்திற்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்பார்களானால் அவர்களோடு கூட இருக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் தொட்டு விடுதலை ஆக்குவீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. குமாரனாயிருக்கிற இயேசுவே அவளோடு கூட இருந்து அவளை விடுதலை ஆக்கி எல்லா நிலைகளில் அவளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இரட்டிப்பான நன்மையை அவர்களுக்கு கொடுப்பீராக. எங்க பிள்ளைகள் எப்பவும் ஜனங்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும் ஒரு பாக்கியங்களை தாராளமாக இந்த ஜனத்துக்கு கொடும். சமாதானத்தின் தேவன் தாமே பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தியருள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேட வேண்டிய முறைப்படி ஆண்டவரை தேடுங்கள். நாட வேண்டியதை சரியாய் நாடுங்கள். விட வேண்டியதை சரியாக விட்டு விடுங்கள். அழிக்கப்பட வேண்டிய எந்த கிரியைகளாக இருந்தாலும் அழித்து விடுங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெற்றியின் ஜீவியம் இது, வெற்றியின் ஜீவியம், வெற்றியின் ஜீவியம் இது, வெற்றியின் ஜீவியம். ஆராதனை ஒழுங்குகள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு புஷ்பபுரத்திலும்,
தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு வடக்கன் குளத்திலும் நடைபெறுகிறது. புதன் மாலை 6:30 மணிக்கு வேத பாட வகுப்புகள். சனி மாலை 6:30 மணிக்கு ஜெப துதி வேளை. தொடர்புக்கு பாஸ்டர் எஸ். நியூட்டன், இம்மானுவேல் விக்டரி ஏஜ் சபை, சௌந்தரி நகர், ரைஸ் நிறுவனம் அருகில், வடக்கன்குளம். கான்டாக்ட் நம்பர் 9488888064 and 7092589961. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இது வெற்றியின் ஜீவியம்.